ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 2026 கேலண்டர் இயருக்கான ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, உங்களுக்கு நான் ஒரு டைம் ரிவைஸ் பண்றேன். 2026 இந்த கேலண்டர் இயர்ல நம்ம லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷமும் குரூப் 1, 2, அப்படிசா 2A அண்ட் குரூப் 4 இந்த 3 எக்ஸாமே நம்ம மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் எழுதக்கூடிய இந்த 3 எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது 2026ல இருக்கு. இதுல குரூப் 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 6th செப்டம்பர் அப்படிங்கிறதுலையும் 2 and 2A பார்த்தீங்கன்னாக்கா 25th of அக்டோபர் அப்படிங்கிறதுலையும் குரூப் 4 அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க குரூப் 4 அப்படிங்கிறது 20 டிசம்பர் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் அப்படிங்கிற இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நடந்ததான் போகுது. ஸோ இப்போ எக்ஸாம் ஆனுவல் பிளான் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இப்போ டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்றதுக்காக பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படியேப்பட்ட ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான் எதிர்நீச்சல் 2.0 அப்படிங்கிறது. இது லாஸ்ட் எக்ஸாம் குரூப் 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்த உடனேயுமே நம்ம டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எதிர்நீச்சல் 1 அப்படிங்கிற அந்த டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இப்போ ஆனுவல் பிளான் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு திரும்பவும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் வரணும். இந்த இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்கு. இந்த ஒரு வருஷம் நாங்க எதுலயாவது எங்களை ஜாயின் பண்ணிட்டு நாங்க ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் சீரிஸை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2.0 அப்படிங்கிற டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஆனுவல் பிளான் டிசம்பர்ல வந்துருச்சு. சொன்ன மாதிரியே நீங்க பொங்கல் ஹாலிடே செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற அடுத்த சண்டே, அதாவது பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற சண்டே 25th இருந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டிசம்பர் 2026 அதாவது எக்ஸாமுக்கு வாரம் சண்டே வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது உங்களுக்கு போகுது. இந்த டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன்லி குரூப் 4 மட்டுமே டார்கெட் பண்ணாம, அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 3 எக்ஸாமே வருதுன்னு சொல்லிட்டு, அதுல இந்த குரூப் 2 அண்ட் 2A சிலபஸ் பாத்தீங்கன்னா ஒரு 99% அப்படிங்கிறது டிக்டோவும் உங்களுக்கு சேமா தான் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு ஸ்லைடிங் சில டிஃபரன்ஸ் வரப்போகுது. நம்ம என்ன பண்ண போறோம்னா அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 2A குரூப் 4 இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமான ஒரே டெஸ்ட் சீரிஸ், அதாவது குரூப் 2 2A அதே ஸ்டாண்டர்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா குரூப் 4க்கான அந்த டெஸ்ட் சீரிஸை நம்ம கொண்டுட்டு போக போறோம். இது குரூப் 4 படிக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அட்டம்ப்டா இருக்கும். அண்ட் நான் குரூப் 2 2A படிக்கிறேன், எனக்கு குரூப் 4 மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் 2A தான் படிக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு எக்ஸாமுக்கான ஒரு வாய்ப்பையுமே இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரியேட் பண்ணி தர போகுது. நான் சொன்ன மாதிரி ஜனவரி 25th அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 47 டெஸ்ட், அதாவது 47 டெஸ்ட் அப்படிங்கிறது 47 வீக்ஸ் நீங்க ஃபுல் சண்டே என்ன பண்ண போறீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் அந்த டிஎன்பிஎஸ்சியோட கரண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க டெஸ்ட் போட போறீங்க. டெஸ்ட் போட்டு உங்களுக்கு எக்ஸாம் வாரம் வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுட்டு போக போறீங்க. ஆக மொத்தம் நீங்க 9400 கொஸ்டின்ஸ், அதாவது 9400 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறதுல கம்ப்ளீட் பண்ண போறீங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறதுனா 3 ஸ்டேஜ் நடக்க போகுது. நார்மலாவே நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னு எஸ்சிஆர்டி லெவல்ல இருக்கும். ரெண்டாவது இப்போ அதிகமா போகிற அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது இப்போ டிஎன்பிஎஸ்சியோட இந்த பேட்டர்ன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எஸ்சிஆர்டியும் கவர் பண்ணணும், ரெண்டாவது அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த 14 நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க எஸ்சிஆர்டியை பேஸ் பண்ணி, அதாவது ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே பேஸ் பண்ணி அதோட கண்டென்ட் ஓரியன்டா, அதாவது ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படின்னா அது லைன் பை லைனா டெஸ்ட் இல்லாம அதோட கண்டென்ட் என்ரிச் பண்ணி அந்த கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த 14 டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளா இருக்க போகுது. இதனாலதான் இது என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் ஸ்டேஜான காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட், அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா அவுட் சோர்ஸ், இப்போ டிஎன்பிஎஸ்சில எங்க இருந்து கேட்டுட்டு இருக்காங்களோ எக்ஸாக்ட் அந்த அவுட் சோர்ஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம அதுக்கான மெட்டீரியலோ இல்லைனாக்கா உங்களுக்கு வேர் டு ஸ்டடி நம்ம கொடுத்துருவோம். ஸோ அங்கேருந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதாவது ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் 14 டெஸ்ட், ரெண்டாவது அவுட் சோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த புக்ஸ்ல இருந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு 17 டெஸ்ட் இருக்க போகுது. இது ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அண்ட் லாஸ்ட் 16 டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்க போகுது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 3 ஸ்டேஜ்லயுமே உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஈச் ஒன், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. இதுல எந்த விதமான காம்ப்ரிமைஸுமே இருக்காது. உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எல்லா டெஸ்ட்லயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். திடீர்னு ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின்ஸ் அப்புறம் வந்து 150 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு 3 ஹவர்ஸ் அப்படிங்கிற உங்களை அந்த எக்ஸாம் ஹால்ல உட்கார வைக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டோட தான் இந்த 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுமே நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இதோட பிரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைமும் சேம் இதே 1500 தான் நம்ம கொடுத்தோம். இந்த டைமும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரே பிரைஸ் தான் கொடுக்குறோம். இது ஒன்றும் அதிகமான பிரைஸ் கிடையாது. ஏன் ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் சேம் அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை ஆன்லைன் பிரைஸுக்கே உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கே உங்களை ஆஃப்லைன்ல, அதாவது 3 மணி நேரம் உங்களை பிசிக்கலா ஒரு இடத்துல உட்கார வைக்கணும், உங்களை அந்த எக்ஸாம் ஃபியரை ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரே தாட்டோட தான் 1500 அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ணியிருக்கோம். இந்த கூகுள் பே நம்பர் இருக்கு இல்லையா,
நீங்க கூகுள் பேல ஃபோன்பே நீங்க ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு கூட இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க அடுத்து குரூப் 4 சிலபஸோட டீகோடிங், அதாவது தமிழ்ல எங்கெந்த கொஸ்டின்ஸ் எந்தெந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதோட ஃபுல் டீடைல்ஸ் அப்படிங்கிறது, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஷேர் இருக்கு, எவ்வளவு எந்த டாபிக் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த டீடைல்ஸ் இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ்ல, அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் ஆப்டிடியூட் அப்படிங்கிறதுல 100 கொஸ்டின்ஸ் சொன்னோம் இல்லையா, இதுல எங்கெங்க கொஸ்டின் ஷேர் வந்திருக்கு, எந்த டாபிக்ல நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்லைட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ கண்டக்ட் பண்ற இந்த எதிர்நீச்சல் 2.0 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4th பேட்ச். இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு பேட்ச் கொண்டு போயிருக்கோம், ரெண்டாவது அச்சீவர் அப்படின்னு கொண்டு போயிருக்கோம். இப்போ ஆல்ரெடி டிசம்பர்ல பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் 1 அப்படிங்கிற இந்த டெஸ்ட் கொண்டு போயிருக்கோம். இது எதிர்நீச்சல் 2 அப்படிங்கிற 4th பேட்ச். இதுல அச்சீவர் பேட்சோட ஸ்டூடெண்ட் அவங்க தான் ஜெயஸ்ரீஎம். இவங்க லாஸ்ட் குரூப் 4ல 2025, அதாவது தமிழ் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த குரூப் 4ல ஸ்டேட் லெவல்ல 6th ரேங்க் அப்படிங்கிறத இவங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட் தான். நீங்க இவங்க எப்படி கஷ்டமா இருக்குன்னு சொன்ன அந்த தமிழ்ல எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணாங்க, எப்படி ஸ்டேட் லெவல்ல 6th ரேங்க் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்மளோட சென்னை ஆஸ்காரோட யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதுல நமக்காக இவங்க ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களோட வீடியோ பார்த்து நீங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதுக்கான ஃபுல் சிலபஸும், இந்த டெஸ்ட்டுக்கான ஃபுல் சிலபஸ், இந்த டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கீழே ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஆல்ரெடி போன குரூப் 4 படிச்சுட்டேன், நல்லா எழுதியிருக்கேன், பட் இந்த குரூப் 4க்கு நான் கொஞ்சத்துல மிஸ் பண்ணிட்டேன், நான் அதை ஆட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட், இந்த டெஸ்ட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை நாங்கள் கொடுக்க போறோம். அதாவது எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1 அப்படிங்கிறதுக்கான சிலபஸ் கீழே இருக்கும். பாத்தீங்கன்னா பேசிக்கலா அது வந்து 6th ஸ்கூல் புக் தான். 6th தமிழ் அண்ட் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ், அதாவது 6th புக்கை பேஸ் பண்ண ஒரு டெஸ்ட் தான், பேசிக் டெஸ்ட் தான். இதுல நீங்க 80% மேல உங்களால ஸ்கோர் பண்ண முடிஞ்சதுன்னா அப்ப பாத்துக்கோங்க இந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு. 6th புக்ல இருந்தா இருக்க போது கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின் அப்படிங்கிறது தமிழ்லையும், 75 அப்படிங்கிறது ஜிஎஸ்லையும், அண்ட் 25 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்லயும் இருக்க போகுது. இதுல 80% மேல நீங்க ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபுல் டெஸ்ட்டுமே எப்படி கிடைக்க போகுதுன்னா ஃப்ரீயாவே கிடைக்க போகுது. நீங்க 2026 டிசம்பர் வரைக்கும், அந்த எக்ஸாம் வாரம் வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸை ஃபுல்லி ஃப்ரீயாவே நீங்க எழுதிக்கலாம். இல்ல சார் நான் வந்து ஒரு 70% நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கேன், இதுவே நல்ல ஸ்கோர் தான் அப்படின்னா, ஆமா இது ரொம்ப நல்ல ஸ்கோர் தான். உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா 50% அப்படிங்கிற இந்த ஆஃபர்ல உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான ஃபுல் சிலபஸ் அண்ட் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். வேற ஏதாவது டவுட் தேவைப்படுன்னு நினைக்கிறவங்க நான் கொடுத்து மேலே சொன்னேன் இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரிஸ்க்கு ரொம்ப மினிமமான பர்சன் மட்டும் தான் அலோவ் பண்ண போறோம் அப்படிங்கறனால நீங்க முன்னாடியே ஃபோன் பண்ணி உங்களோட சீட்டை உங்களுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. யார் எல்லாம் அடுத்த குரூப் 4க்கு நான் கண்டிப்பா ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நீங்க இந்த டெஸ்ட் சீரிஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா கேண்டிடேட் மாறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். இது லாஸ்ட் குரூப் 4ல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணி இப்போ ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க. நீங்களும் இவங்கள மாதிரி மாறணும் அப்படின்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட growth வந்து நம்ம கூட வளர்த்துக்குங்க. தேங்க்ஸ். இதுக்கான பிடிஎஃப் கீழே இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது நம்மளோட 2 இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா டெல்டாவில் 2 ரீஜன் நடக்குது. ஒன்று தஞ்சாவூர் அண்ட் நெக்ஸ்ட் கும்பகோணம். நம்ம டெல்டா ரீஜன்ல 1500க்கு இதை விட கம்மியான ஒரு பிரைஸ்ல ஒரு டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல இருக்கு. நீங்க இதில் ஜாயின் பண்ணி உங்களோட டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத நீங்க உங்களோட ஸ்டடீஸை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கான நல்ல சான்ஸ். மறந்துடாம ஜாயின் பண்ணிக்கோங்க.